சூறாவளி கிளம்புகின்றது. இதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், லா தஸவ்வஜுன் நிஸா லிஹுஸ்னிஹின்ன, ஒரு பெண்ணை நீங்கள் அழகை மட்டும் வைத்து நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம். ஃபஅஸா ஹுஸ்னுஹுன்ன அன் யுர்தியஹுன்ன, அவர்களுடைய அழகு இருக்கின்றது, அது உங்களை நாசத்தின் பால் இட்டு செல்லலாம். அவருடைய அழகின் காரணமாக அவர்கள் பாவங்களில் ஈடுபடலாம், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு உங்களுடைய மனதை புண்படுத்தலாம், உங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தலாம். வலா தஸவ்வஜூஹுன்ன லிஅம்வாலிஹின்ன, அவருடைய பெற்றோருடைய சொத்துக்காக வேண்டி மட்டும் நீங்கள் அவரை திருமணம் செய்ய வேண்டாம். ஃபாஸா அம்வாலுஹுன்ன அன் யுத்கியஹுன்ன, அவளிடத்திலே சொத்து இருக்கின்றது, செல்வம் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி அது அவளை அழிவின் பக்கம், பாவத்தின் பக்கம், பெருமையின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாகின்றது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வலாக்கின் தஸவ்வஜூஹுன்ன அலத்தீன், நீங்கள் தீனை மையமாக வைத்து நீங்கள் திருமணம் செய்யுங்கள். வல அமத்துன் ஹர்மாவு சௌதா உதாத்து தீன், ஒரு அடிமை பெண் என்று சொன்னாலும் கருப்பு நிறத்து மிகவும் பங்கரையான கோலமான ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட தீனுள்ள ஒரு பெண் தான் அஃலல், மிக ஏற்றம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மீண்டும் சொன்னார்கள், மன் அகஹல் மர்அத் லிமாலிஹா வஜமாலிஹா, எந்த மனிதன் ஒரு பெண்ணை அவளுடைய சொத்துக்காக, அழகுக்காக வேண்டு மட்டும் வைத்து திருமணம் செய்கின்றானோ, ஹுரிம ஜமாலஹா வமாலஹா, அவளுடைய சொத்து, அவளுடைய அழகை விட்டுமே ஒரு நாள் நஷ்டமடைய போகின்றான், இவன் நஷ்டவாளியாக்கப்பட போகின்றான். அழகு சென்று விட்ட என்று சொன்னால் அவர்களுக்கு இல்லை பிரச்சனை கிளம்பும், சொத்து இல்லாமல் போய்விட்ட என்று சொன்னால் அவர்களுக்கு இல்லை பிரச்சனை கிளம்பும். வமன் நகஹலி தீனிஹா, யார் அந்த பெண்ணை தன்னுடைய அவளுடைய மார்க்க பக்திக்காக வேண்டி திருமணம் செய்கின்றாரோ, ரஸகஹுல்லாஹு மாலஹா வ ஜமாலஹா, அல்லாஹு தஆலா இவனுக்கு அழகை கொடுக்கின்றான், உள்ளத்திலே அழகு இருக்கின்றது, இந்த மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கின்றான், அவனுக்கு போதுமே என்ற மனத்தை கொடுக்கின்றான், இப்படியான ஒரு நிம்மதியான சந்தோஷகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பான். எனவே நீங்கள் தீனுள்ள பெண்ணை தேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே தீனை மையமாக வைத்து ஒரு திருமணம் நடக்கும் போதுதான் அங்கே சந்தோஷம் ஏற்படுகின்றது, கணவன் மனைவிக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்படுகின்றது. அதே போன்று திருமணம் செய்ததன் பின்னால் விட்டுக் கொடுக்கக்கூடிய நேரத்திலே தான் வாழ்விலே சந்தோஷம் ஏற்படுகின்றது. பரஸ்பரம் கணவன் மனைவியை, மனைவி கணவனை மதித்து நடக்கக்கூடிய நேரத்திலே தான் அவர்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்படுகின்றது, சந்தோஷம் ஏற்படுகின்றது. கணவனுடைய சொல்லை மனைவி, மனைவியுடைய சொல்லை கணவன் மதித்து நடக்கக்கூடிய நேரத்திலே தான் அங்கே சந்தோஷம் ஏற்படுகின்றது, ஒற்றுமை ஏற்படுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த திருமணம் என்று சொல்வது, நிக்காஹ் என்று சொல்வது உலகத்திலே ஆரம்பித்தது அல்ல. இது சுவர்க்கத்திலே ஆரம்பித்த ஒரு கர்மம், ஒரு சடங்கு, சுவர்க்கத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சடங்கு தான் இந்த திருமணம் என்று சொல்வது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் இடையிலே திருமண ஒப்பந்தம் அங்கே ஏற்படுத்தப்பட்டது சுவர்க்கத்திலே, இல்லற வாழ்வு அங்கேதான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திருமணம் என்று சொன்னது சுவர்க்கத்திலே ஆரம்பித்ததை போன்று சுவர்க்கத்திலே போய் தான் முடிய போகின்றது, உலகத்தோடு நின்று விடாது. ஏன், சுவர்க்கத்திலும் திருமணம் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அங்கே திருமணம் செய்து கொடுக்கப்படுகின்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா நாயகி போன்றவர்களுக்கு திருக்கல்யாணம் என்று சொல்வார்கள். அதே போன்று ஹூர்லின் பெண்களை கல்யாணம் முடித்து கொடுக்கப்படுகின்றது, அவர்களுக்கு அங்கே படைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியாக சுவர்க்கத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருமண ஒப்பந்தம் சுவர்க்கத்திலே போய்தான் முடிவடைய போகின்றது. ஆனாலும் ஹூர்லின் பெண்களை அங்கே சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கின்றான், மனிதர்களுக்கு அங்கே படைத்து வைத்திருக்கின்றான். படைத்து வைத்திருக்கக்கூடிய ஹூர்லின் பெண்களுடைய வர்ணனைகள் சொல்லும் தரமன்று, அதை சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய முகத்தை வெளியிலே நீட்டி, அதாவது அவருடைய கைகளை வெளியிலே நீட்டிவிட்டால் உலகத்துக்கு சூரிய சந்திரனுடைய ஒளியெல்லாம் மங்கி போய்விடும். அவர்கள் ஒரு கடலிலே துப்பிவிட்டார்கள் என்று சொன்னால் உப்பு தண்ணியும் மதுரமாக மாறிவிடும். அவ்வளவுக்கு பிரகாசமானவர்கள், அழகானவர்கள், மதுரமானவர்கள் ஹூர்லின் பெண்கள். ஆனால் இந்த ஹூர்லின் பெண்களை விட ஒரு மனிதன் உலகத்திலே தன்னுடைய மனைவியோடு, ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு ஒற்றுமையாக வாழ்ந்து இருவரும் சுவர்க்கத்துக்கு சென்றால் அங்கே அவர்கள் சேர்ந்து வாழ்வதுதான் ஹூர்லின் பெண்களை விட சிறப்பானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனுக்கு ஹூர்லின் பெண் கிடைப்பதை விட கணவன் மனைவியாக உலகத்திலே வாழ்ந்தவர்கள் அந்த சுவர்க்கத்துக்கு போய் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், கணவன் மனைவியாக வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றதே, இது ஹூர்லின் பெண்கள் கிடைப்பதை விட மிக சிறப்பானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஏன் இந்த பெண்ணுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? ஹூர்லின் பெண்களை விட அழகை கொடுக்கின்றான். உலகத்திலே அலங்கோலமாக இருக்கலாம், உலகத்திலே பங்கரையாக இருக்கலாம், ஆனால் இந்த பெண்மணியை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? சுவர்க்கத்திலே கணவனும் மனைவியும் சுவர்க்கத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் இவளை அல்லாஹு தஆலா ஹூர்லின் பெண்களை விட அழகான ஒரு பெண்ணாக மாற்றி இந்த மனிதனுக்கு மனைவியாக அங்கே வைக்கின்றான். இதுதான் ஏற்றம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே சுவர்க்கத்திலே ஆரம்பித்த இந்த திருமண ஒப்பந்தம் இது சுவர்க்கத்திலே கொண்டு போய் விட்டு வைக்கக்கூடிய முறையிலே அந்த திருமண ஒப்பந்தம் உலகத்திலே அமுல் நடத்தப்பட வேண்டும். உலகத்திலே அந்த திருமணம் என்ன செய்ய வேண்டும்? சுவர்க்கத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய விதத்திலே அமைய வேண்டும் அந்த கல்யாண ஒப்பந்தம், அந்த வாழ்வு. அப்பொழுதுதான் அவங்க சுவர்க்கத்திலே சந்தோஷகரமான வாழ்க்கையை அவர்களுக்கு அமைத்துக் கொள்ள முடியும். வசதி உள்ளவர்களுக்கு தான் திருமணம் செய்வது சுன்னத் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வசதி இல்லாதவங்களுக்கு திருமணம் செய்ய சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி, சுன்னத்து கட்டாயமும் அல்ல. மற்ற எவ்வளோ ஃபர்லுகள் இருக்க எல்லாம் விட்டு போடுவாங்க, ஆனால் சுன்னத்து இதை மட்டும்தான் பெரிய ஹயாத்தாக்குவாங்க. எல்லாருக்கும் இதுதான் தேவை. இன்னும் எத்தனையோ சுன்னத்துகள் உலகத்தில் இருக்கு, அதை ஹயாத்தாக்குறதுக்கு யாரும் இல்லை. கல்யாணம் முடிக்கிறது அது பெரிய ஒரு சுன்னத்து, அதை மட்டும்தான் ஹயாத்தாக்கும், வேணாம் என்று சொல்லல. ஆனால் எல்லோருக்கும் திருமணம் முடிக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிப்புரை விடுக்கவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? யா மாஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅ, உங்களில் யார் வசதியுள்ளவர்கள் இருக்கின்றார்களோ, உங்களில் யாருக்கு வசதி இருக்கின்றதோ, ஒரு கணவன் ஒரு மனைவியை எடுத்து அவளை காப்பாற்றக்கூடிய வசதி யாருக்கு இருக்கின்றதோ ஃபல் யதஸவ்வஜ், அவர் தான் கல்யாணம் முடிக்கணும். வசதி இல்லாதவர்களுக்கு கல்யாணம் முடிக்க சொல்லி யாருமே சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லல. வசதி உள்ளவர்கள் அந்த பெண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த பெண்ணுக்குரிய நஃபகாவே கொடுத்து அவளை வாழ வைக்க வேண்டும், அந்த பெண்ணுக்குள்ள உடுப்பு கொடுக்க வேண்டும், அந்த பெண்ணை வாழ்வதற்கு ஒரு இடம் அவளுக்கு கொடுக்க வேண்டும், ஒரு வீட்டை அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும். இவன் வீடு வாங்குவதல்ல, அந்த பெண்ணுக்கு இவர் என்ன செய்ய வேண்டும்? நஃபக்கா கொடுக்கணும், அன்றாட செலவு கொடுக்கணும், அவளுக்கு தேவையான உடுப்புகளை வாங்கி கொடுக்கணும், அதே போன்று அவளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இல்லிடம் கொடுக்கணும். இந்த 3 வசதிகளும் உள்ளவர்களுக்கு தான் ஃபல் யதஸவ்வஜ், அவர்களை கல்யாணம் முடிக்கட்டும் என்று சொன்னான். ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர், ஏன் காரணம்? இந்த திருமணம் செய்வதின் காரணமாக உங்களுடைய பார்வை அது தாழ்த்திவிடும். ஏன் ஹராமான பார்வைகளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹராமான பெண்களை, அதாவது அந்நிய பெண்களை நோட்டமிட வேண்டிய ஒரு நிகழ்வு அவனுக்கு ஏற்பட மாட்டாது. ஏன்? தன்னுடைய மனைவி இருக்கின்றான். வாஹ்சனு லில் ஃபர்ஜ், உங்களுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியது. உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாலியல் துஷ்பிரயோகங்களில் நீங்கள் ஈடுபடுத்தாமல், விபச்சாரம் போன்றவைகளை செல்லாமல் உங்களை பாதுகாக்கும். எனவே நீங்கள் என்ன செய்யணும்? வசதி இருந்தால் திருமணம் முடிச்சுக் கொள்ளுங்க. வமல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், வசதி இல்லாதவர்கள் உங்களுடைய ஆசையை அடக்கிக் கொள்வதற்காக நோன்பு பிடியுங்க. ஃபஇன்னஹு விஜா, அது உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வசதி உள்ளவங்க 3 விஷயம் இருக்கின்றது. தின்ன கொடுக்கணும், உடுப்பு கொடுக்கணும், இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். இந்த 3 உள்ளவருக்கு தான், வசதி உள்ளவர்களுக்கு தான் கல்யாணம் முடிக்கிறது சுன்னத். மற்றவர்களுக்கு சில கட்டங்கள் ஹராம்னு வருகிறது, மக்ரூஹ்னு வருகின்றது. இன்று நாங்கள் பார்க்கிறோம், சீதனம் எடுக்கின்றான், சீதனத்தை எடுத்து முடிக்கிறான், வெக்கக்கேடு, ஆண்மை இல்லாதவன். அந்த பெண்ணுக்கிட்ட சீதனத்தை லட்சக்கணக்கில் எடுத்து அவளுக்கிட்ட வீடு வாங்கி ரொக்கம் வாங்கி கல்யாணம் முடிக்கிறான். இவனுக்கு கல்யாணம் முடிக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லல. உனக்கு வசதி இருந்தால், அந்த பெண்ணை வாழ வைக்கக்கூடிய வசதி உனக்கு இருந்தால் நீ என்ன செய்யணும்? நீ திருமணம் செய்ய வேண்டுமே தவிர அந்த பெண்ணுடைய எதையும் நீ எதிர்பார்க்க கூடாது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த 3 கொடுக்கிறது கணவனுடைய பொறுப்பு. இந்த சீதனம் என்று சொன்னால் ரொக்கம் வாங்க மாட்டாங்க. ரொக்கம் வாங்கினா இன்னும் 4 லட்சம் 5 லட்சம் கிடைக்கும். ஊடு வந்தால் போதும், வீடு கிடைத்தால் போதுமே, பல லட்சங்கள் தேவைப்படக்கூடியதை தான் கேட்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்விதமான முறையில் சீதனத்தை வாங்கி பெண்களுடைய வாழ்க்கையிலே விளையாடக்கூடியது பெரும் பாவத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை நாங்கள் சிந்தையிலே கொள்ளணும். அடுத்த கட்டமாக மனிதன் நிக்காஹ் செய்கின்றான். இப்பொழுது நிக்காஹ் செய்ததன் பின்னால் பாரிய பொறுப்பொன்று இவனுக்கு இருக்கின்றது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பாரிய பொறுப்புகள் அவருடைய தலையில் சுமத்தாட்டப்படுகின்றது. மனைவி கணவனுடைய கடமைகளை செய்ய வேண்டும், கணவன் மனைவியுடைய கடமைகளை செய்ய வேண்டும். பரஸ்பரம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய கடமைகளை